ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 18. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய வரும். நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து பயன் பெறுவார்கள். ஸோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மறக்காம ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. அது போக நம்மளோட வீடியோஸை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப வாங்க நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். இந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபுல் டே விளாக்ல நான் இந்த மாதிரி வந்து பேசிட்டே வந்து எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம், குழந்தைங்களை வச்சுட்டு. அப்புறம் நான் சொல்ல வர்றது வந்து எக்ஸ்ட்ரா நான் பேசிடுவேன். ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு இதை பத்தி பேசுறேன்னா எக்ஸ்ட்ரா பேசிடுவேன். அப்புறம் நிறைய டைமிங் வர்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல வேற ஏதாவது பண்ணுமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. இப்ப வாங்க நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து எந்திரிச்சாச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷா பாயாச்சு. அன்னைக்கு டேவை நீங்களாவே ஹாப்பியா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் அன்னைக்கு டேவை நம்ம வந்து சூப்பரா வந்து பண்ண முடியும். ஏன்னா வெயிட் லாஸ்ன்ற போது சின்ன லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்றோம் இல்லையா, அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாவோ எரிச்சலாவோ ஆகலாம். ஸோ நம்மளே வந்து ஹாப்பியா வச்சுட்டாதான் இதை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண முடியும். காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடுவேன் இல்லையா, 57.85 வந்து இருக்கு. சூப்பர். உங்களோட வெயிட் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷன்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு கழுவி வச்ச அந்த பாத்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த சைடு வந்து சுடுதண்ணி வச்சிருக்கேன், பிளாக் காஃபி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நான் வந்து வேலை வந்து பார்த்துப்பேன். நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, என்னால வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியல சிஸ்டர், ஒரு வாரம் பண்றேன்னா அடுத்த வாரம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரம் நீங்க வந்து கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்கல்ல, அதையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட வாட்டர் கண்டென்ட் எல்லாமே சீக்கிரமா வந்து ஆகும். அதுக்கப்புறமா உள்ளது வந்து நம்மளோட கொழுப்புகள் கரையிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக நீங்க வந்து என்னடா வெயிட் இறங்கலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நம்மளோட வேலையை கரெக்டா வந்து பாருங்க, கண்டிப்பா நம்மளால வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஸ்மூத்தி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் பால் ஊத்தி அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. இன்கேஸ் உங்க வீட்டுல வெயிட் கெயின் பண்ணணும் இல்லைன்னா ஒரு சத்தானதை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பால்ல நீங்க வந்து போட்டு கொடுங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ்ல இருக்கோம் அப்படிங்கும்போது பால் வந்து சேர்த்துக்க கூடாது. நமக்கு வந்து சுடுதண்ணியில போட்டு சாப்பிட்டாலே போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எப்பயுமே வந்து காஃபி குடலையே அதை வந்து போட்டு கொடுத்துட்டேன். நான் வந்து டக்குன்னு அதான் நமக்கும் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சுடுதண்ணி நார்மலா வச்சிருக்கேன். இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஸ்மூத்லி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எங்க கிடைக்கும் சிஸ்டர்னு இப்போ வரைக்கும் கேட்டுட்டே இருக்கீங்க. அமேசான்ல கிடைக்குது, இல்லைன்னா ஆன்லைன்ல எல்லாத்துலயுமே நீங்க சர்ச் பண்ணுங்க, ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஸ்மூத்லின்னு போட்டீங்கன்னாவே வரும். எல்லா சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலயுமே வந்து கிடைக்குது. இப்பதான் மந்த் ஸ்டார்ட் ஆகும் போது 2 பாக்கெட் வாங்கினதா காமிச்சேன் இல்லையா, ஒரு பாக்கெட் வந்து பினிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய சிஸ்டர் சொல்றீங்க இதை நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பாத்திருப்பீங்க என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னில இதை வந்து அதிகமா எடுத்துக்கிறேன். ஒரு சீக்கிரமா செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நமக்கு போதுமான சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும், நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ஒரு சிஸ்டர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, நீங்க சொன்னதுல நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் சிஸ்டர், 2 மணி வரைக்கும் எனக்கு மதியம் வரைக்கும் பசிக்காம இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வெயிட் லாஸ்க்கு இதுதான் நமக்கு வந்து வேணும். சோ அதனால கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து பிரெட் ஆம்லெட் தான் வந்து பண்ணி கொடுத்தோம். நாட்டுக்கோழி முட்டை வந்து வாங்கியிருந்தோம். அதை வச்சு அவங்களுக்கு வந்து பிரெட் ஆம்லெட் பண்ணி கொடுத்துட்டு பாலும் வந்து ஆத்தி வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். ஏன்னா வெயில் காலம் இல்லையா, அதனால நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து இருந்தாதான் நம்மளால ஒரு எதுவுமே இருக்காது, நமக்கு ஒரு பாசிட்டிவ் வந்து வைப் வந்து கிடைக்கும். இன்னைக்கு வந்து காலையில நான் வந்து பாத்தீங்கன்னா என்னால வாக்கிங் எதுவும் பண்ண முடியல. பட் லைட்டா போய் கொஞ்சம் வெயில்ல மட்டும் நின்றுட்டு வந்தேன், அந்த காலை வெயில்ல. ஏன்னா நம்ம வந்து சனி ஞாயிறு எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம் இல்லையா, சரி அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தால் தான் வந்து பண்ண போறேன். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே ஈக்குவலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து தால் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். கடலைப்பருப்பு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம்,
பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஒன்னா வந்து வேகட்டும். நான் மொத்தமா தான் அப்படி போட்டு வச்சிருவேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா எண்ணெய் விட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா குக்காயி வரும் நமக்கு பருப்பு. இல்லாட்டா நீங்க வந்து குக்கர்ல வந்து கூட போடலாம். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒலைய வச்சு விட்டுறலாம், அந்த சைடு வந்து சோறு வந்து வெந்துரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து வச்சு விட்டுட்டேன். நிறைய சிஸ்டர் சொல்றீங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது சிஸ்டர், என்னால ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டான டைம்ல நம்ம வந்து கரெக்டான சாப்பாடு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பசி இருக்காது. நீங்க ரொம்ப பசிக்க விட்டுட்டு நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப நிறைய சாப்பிடுவோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மிஷின்ல துணியை போட்டு விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ல, ஏன்னா கிளைமேட் வந்து இப்ப மந்துன்னு கிடக்குது, ஆனா வந்து வெக்கையை கிளப்புது. அப்படிங்கும்போது எப்பனாலும் மழை வரலாம் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு வந்துட்டு நல்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சேன். இந்த மாதிரி நான் அப்பப்போ வந்து தண்ணி குடிப்பேன். ஒரே நேரத்துல நிறைய தண்ணி நம்மளால குடிக்க முடியாது, அப்பப்போ கேப் விட்டு கேப் நிறைய தண்ணி குடிங்க. நம்ம உடம்பு ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது மூலமா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது போக நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சோறு கரெக்டா வெந்துருச்சு, அதை வந்து வடிச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து பருப்பு எல்லாமே சூப்பரா வெந்துருச்சு பாருங்க. அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அதை வந்து காய வச்சுக்கலாம். அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே நீங்க எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு ஏத்தாப்புல எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு லிக்யூட் ஃபார்ம்ல நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி இந்த ஃபார்மேட்ல நீங்க வந்து தால் பண்ணி பாருங்க. அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லையா, அதுல வந்து கடுகு, சீரகம், வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்ல நான் வந்து சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா பெருங்காயத்தை வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, ஏன்னா பருப்பு வகை இல்லையா, அதனால வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் வந்து அரைச்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா அந்த சூடான ஆயில்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த தாளிப்பு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அந்த தால் வந்து வெந்து இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் சிம்பிள் தால் வந்து ரெடி ஆயிடும். இதை வந்து சப்பாத்தி கூட எல்லாம் நீங்க வந்து வச்சு சாப்பிடும்போது நீங்க சப்பாத்தி சாப்பிடறதுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கும். ஏன்னா சப்பாத்தில வந்து ஃபைபர் இருக்கு, இதுல வந்து புரோட்டீன் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு புரோட்டீன் ஃபைபர் ஒரு டின்னரோ லஞ்சோ இந்த மாதிரி இருக்கும். ஆனா சப்பாத்தி எடுத்துக்கும் போது 1-2 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதிக அளவு நம்ம சப்பாத்தி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு அதையும் அதிகமா எடுத்துக்க கூடாது. அப்புறம் 1:30 மணி ஆயிடுச்சு. தம்பியை வந்து இன்னைக்கு சீக்கிரமா வந்து டியூஷன்ல வந்து விட சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு தால் கூட சாதம் நெய் எல்லாம் போட்டு ஊட்டி விட்டுட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா டியூஷன்ல போய் ஃபர்ஸ்ட் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வந்து வெளில போறதுனால வந்து சொல்லியிருந்தாங்க, அதனால விட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா சிக்கன் கபாப் இருந்தது, அதை வந்து பாருங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான், அதுல வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் வந்து பண்றேன். ஏன்னா இந்த சிக்கன் கபாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம கோலா உருண்டை சொல்லுவோம்ல அந்த மாதிரி, அதை வந்து இந்த மாதிரி நீளமாக்கல எல்லா மசாலாவும் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. சிக்கன்லாம் சாப்பிடலாம், ஆனா அளவா சாப்பிடுங்க வந்து அதுல இருக்கு. ஸோ நான்வெஜ் எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சிக்கன் அந்த பாருங்களேன், நான் என்னென்ன எங்க வீட்டுல வந்து சாதம், தால், அதுக்குள்ள நெய் போட்டு ஊறுகாய், அந்த பச்சை மிளகாய் ஊறுகாய், கபாப், அதுக்கப்புறம் வந்து காய்கறி வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து சும்மா மிளகுத்தூளும் உப்பும் போட்டுதான் வந்து பண்ணியிருந்தேன். அதை வந்து வச்சு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெட் இருக்கு இல்லையா, ப்ரௌன் பிரெட் சும்மா நார்மலான ஒரு பேன் தான் பாருங்க வச்சிருக்கேன். எந்த ஆயிலோ இல்ல ஒரு பட்டர் நெய்யோ எதுவுமே சேர்க்கல, வெறும் பிரெட்டை நல்லா வந்து கிறிஸ்பியா டோஸ்ட் பண்றேன் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு. நல்லா இந்த பாருங்க தொட்டு பார்த்தா கிறிஸ்பியா இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சப்பாத்தி போட்டுக்கலாம்னு நினைச்சேன், பட் நமக்காக எதுக்கு சப்பாத்தி போட்டு, பிரெட் இருக்கே நம்ம அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது இந்த மாதிரி சப்பாத்தியோ இல்ல கோதுமை ரவையில எதுவாது பண்ணி, இல்லைன்னா ரவையில பண்ணி, இல்ல கம்பு, கேப்ப, குதிரைவாளி, மட்ட அரிசி இதுல வந்து செஞ்சு சாப்பிடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் கபாப், தால், 2 ப்ரௌன் பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் காலிஃபிளவர், பீன்ஸ், குடமிளகாய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரட், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா மிளகுத்தூள் உப்பு அவ்வளவுதான் வந்து சேர்த்திருக்கேன். அன்னைக்கு மீன் மேக்கர் பண்ணேன் இல்லையா, அந்த ஃபார்மேட்ல தான் வந்து பண்ணிருக்கேன். ஸோ அதனாலதான் வந்து ஷேர் பண்ணல. அதை வந்து இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லது நமக்கு. பிரெட் கூடயும் வச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும், சப்பாத்தி கூடயும் நல்லா இருக்கும். ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல டீட்டெயில்டா நான் ரெசிபியா காட்டணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்து ஒரு நாள் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணியை எல்லாத்தையும் காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதும் பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறமா துணியை காய போடுறதுக்காக மாடிக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி அந்த டைம்ல தூங்காம இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி வேலைகளை வந்து நான் பிரிச்சு வச்சு பார்ப்பேன். ஸோ வந்து தூங்கிடாதீங்க, மதிய தூக்கம் நல்லதே கிடையாது. அதனாலதான் நான் சொல்லிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும். நிறைய சிஸ்டர் என்ன கேட்டுட்டே இருக்கீங்க. ஒரு சிஸ்டர் சொல்லுங்க, என் பிள்ளை வந்து 6 months சிஸ்டர்,
நான் வந்து தூங்க முடியாது அப்படின்னா அவங்களாம் கண்டிப்பா தூங்கிதான் ஆகணும். ஏன்னா பிள்ளைங்களுக்காக நைட்டு பால் கொடுக்க இருந்திருப்பீங்க. இப்பெல்லாம் நீங்க சிவியரான வெயிட் லாஸ் எதுவும் பண்ண வேணாம். ரைஸை வந்து கம்மி பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே அதிகமா எடுத்து அந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணாலே உங்க ஹெல்த்துக்குமே அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பா அதுலயுமே நடக்கும். அதனால அந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீ பாருங்களேன், மழை இப்ப கொஞ்சம் வர்றதுனால சூப்பரா பூ எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ரோஸ் வந்து குட்டி குட்டியா ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. ஆனா நிறைய பெருசு பெருசா வந்து பூத்துருச்சு. மாடியில காமிக்கிறேன் பாருங்க, பிளைட் போயிட்டு இருக்கு பாருங்க. இது மாதிரி அடிக்கடி போயிட்டே இருக்கும் ரெக்கார்ட் பண்ணும் போதெல்லாம். எனக்கு அப்போ சவுண்ட் கேக்குமேன்னு சொல்லிட்டு, ஆனா லைட்டா கேட்டிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஏர்போர்ட்னால இதெல்லாம் சமாளிச்சுதான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தம்பியை போய் டியூஷன்ல கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் அவர் வந்து 3:45 வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்ததும் பாருங்களேன், அப்பா வீட்டுல இருந்தாலே அவனுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது பிள்ளைங்க எல்லாருக்குமே அது ஒண்ணுதானே. கதவை திறந்தோடனே இவன் வந்து படியில உட்காந்துடுறான். இந்த படியில உட்கார்றது எவ்வளவு டேஞ்சரஸ் பாருங்களேன். அவ்வளவு கேப் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து பயமா இருக்கும். ஆனா ஓவர் வாய் போ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்து பிள்ளைங்களை வந்து விட்டுட்டு மாடிக்கு வந்து வந்துட்டேன். மாடிக்கு வந்து சரி நல்லா வாக்கிங் வந்து பண்ணிட்டு துணி வந்து காஞ்சிருக்கும் இல்லையா, எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலவே வாக்கிங் வந்து போனேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வயிறோ இல்ல தொப்பை கை இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பார்ட்ஸ் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற எக்ஸசைஸ் எடுத்து சிம்பிளான எக்ஸசைஸ் மட்டும் எடுத்து பண்ணிக்கோங்க. மற்றபடி வாக்கிங் மட்டுமே போதுமானது. நல்லா வந்து உடம்ப நல்லா ஆக்டிவா ஆட்டி ஆட்டி நல்லா வாக்கிங் வந்து போங்க, அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் அள்ளிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். அதுக்கப்புறமா சரி எல்லாருக்கும் காஃபி போட போறோம்ல, நமக்கு வந்து ஒரு பிளாக் காஃபி குடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெதரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால ஒரு பிளாக் காஃபி குடிக்கலாம்னு தோணுச்சு. இப்போ காஃபி டீலாம் நிறைய பேர் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க எல்லாருமே இதுதான். ஏன்னா பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ இந்த மாதிரி குடிச்சு எதையாவது டைவர்ட் பண்ணுங்க. பால் வந்து சேர்த்துக்கிறது வெயிட் லாஸ்க்கு நல்லது கிடையாது. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், பால், சுகரு, ஒயிட் ரைஸ் இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மனால முடியாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட மனசையும் நம்மளோட உடம்பையுமே நம்மளால மாத்த முடியலன்னா வேற என்ன மாத்த முடியும்னு நம்ம நினைக்கிறோம் சொல்லுங்க. நம்மனால முடியாது எதுவுமே இல்லை, நம்ம மீறின விஷயமும் எதுவுமே கிடையாது. சோ நம்மளோட அந்த ஆசை தான் நம்மளோட, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளால அது வந்து முடியும். அதை வந்து நீங்க உங்க மனசுப்படி அதை யோசிச்சு பண்ணாதான் வந்து முடியுங்க. நான் வந்து இப்ப வந்து சொல்லதான் முடியும். ஆனா நீங்க டிசைட் பண்ணி இதை நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராகியமா இருந்தா மட்டும் தான் முடியும். நம்ம பட்ட அவமானங்களா இருக்கட்டும், நம்ம வந்து நிறைய ட்ரெஸ்ல சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். பாடி ஷேமிங் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு பதிலடியானா நம்மளோட வெயிட் லாஸ் தான் வந்து இருக்கும். நம்ம ஹெல்த்துக்குமே அது நல்லது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. காஃபி போட்டு அவங்களுக்கு அம்மாச்சிக்கு ரஸ்க் வச்சு எல்லாம் கொடுத்துட்டேன். என்னோட ஹஸ்பண்டும் பெரிய பையனும் வெளில போனாங்க. சின்ன பையனை கூட்டிட்டு போக முடியாது, நான் வந்து வரலன்னு சொல்லிட்டேன்னா அதனால அவனை நிக்க வச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா. அவன் பாருங்க அடம் பிடிக்கவும் சரி நான் வெளியில உட்கார வச்சுட்டு இருந்தேன். அந்த படியிலே ஏறிட்டே போயிட்டு இருக்கான். பயமா இருக்குது. அவனை பிடிச்சிக்கிட்டே அப்படியே சமாளிச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவன் வந்து நார்மல் ஆயிட்டான். எங்க வீட்டுக்கார் வந்தோன்னா நான் உனக்கு டின்னர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த சஃபோலா ஓட்ஸ் இருக்கு இல்லையா, மசாலா ஓட்ஸ் தான் இன்னைக்கு வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. சம்டைம் வந்து நார்மல் ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா இந்த மாதிரி சஃபோலா ஓட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மசாலா ஃபிளேவர் இருக்கு இல்லையா, அது வாங்குங்க. இது வந்து கொஞ்சம் மேகி ஃபிளேவர் வந்து வரும். அதனால மசாலா மேகி மசாலா போட்டிருப்பாங்க. அததான் வந்து கிண்டிட்டு இருந்தாங்க. பையன் வந்து தொந்தரவு பண்ணிட்டு அந்த விளையாடுறத கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபில் பண்ணி வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்களை எதையாவது ஒண்ணு டைவர்ட் பண்ணாதான் நம்மளோட வேலைகள் ஏதாவது செய்ய முடியும். இல்லாட்டா நம்ம பின் தொடர்ந்து வந்துகிட்டு எதையாவது நோண்டிட்டே இருப்பான். கிச்சனுக்குள்ள எல்லாம் நின்றுன்னு வச்சுக்கோங்க, பாத்திரத்தை நோண்டுறது இல்லைன்னா எதையாவது பிடிச்சி இழுத்துட்டு இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவான். அந்த சின்ன பையன் வந்து இந்த டைம் தானே அப்படி இருக்கு, அவன் வந்து பெரியவன் வந்து பண்றானா வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு பண்றான் பாருங்க. அவ்வளவு கியூட்னஸா இந்த வயசுல. அந்த பெரிய பையங்க ஒரு பையன் இருக்கானா, சின்ன பையன் வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஜீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு 2 முட்டை சேர்த்து ஆம்லெட் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஓட்ஸும் நல்லா கிண்டியாச்சு. சூப்பரா வந்து நல்லா தண்ணி விட்டு கிண்டுங்க, ஏன்னா அதுல பச்சை பட்டாணி எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் குக் ஆகணும். சூப்பரா இருந்தது, நல்ல ஃபில்லிங்கா வந்து இருந்தது. ரொம்ப நல்லா ரசிச்சு சாப்பிட்டேன். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபிளேவர்ஸ் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சாதம் இருந்ததா, சரி அதுல வந்து முட்டை சாதம் மாதிரி அவங்களுக்கும் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு ஹஸ்பண்ட் வந்து பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து ஊட்டி விட்டுட்டேன். பெரிய பையன் வந்து பாத்தீங்கன்னா நானாவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்களை வந்து அவங்களாவே சாப்பிடுறது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கை சாப்பிட்டாலும் அவங்களா சாப்பிடுறது வந்து அது ஒரு ரொம்ப 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 நல்லது. ஆனா அந்த சின்ன பையன் வந்து செதறடிச்சு ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால அவனுக்கு வந்து
ஒழுங்கா ஊட்டி விட்டாதான் வந்து ஒழுங்கா சாப்பிடுவான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு மாமாக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி தால் இருந்தது இல்லையா, அது கூட சப்பாத்தி சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து நீங்க சப்பாத்தி சாப்பிடணும்னு தோணல, சோ அதனால சாப்பிடல. அப்படி நீங்க வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு சப்பாத்தி வந்து சாப்பிட்டுக்கோங்க நைட்ல. மதியத்துல சாப்பிடுறீங்கன்னா 2 சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி நம்ம தான் வந்து பிரிச்சுக்கணும் நேரத்துக்கு. நைட்டு டின்னர் எப்பவுமே லைட்டா இருக்கணும், அப்பதான் நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், நமக்கும் நல்ல ஒரு தூக்கம் எல்லாமே வந்து இருக்கும். அவங்களுக்கு சப்பாத்தி தால் வச்சு வந்து கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் தான் வந்து சப்பாத்தி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், கிச்சன் பாத்திரம் எல்லாம் கழுவி கொஞ்சம் நீட் பண்ணியும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் நட்ஸ் எல்லாமே ஊற வச்சிருக்கேன். இது டீடைல்டு எல்லாமே நாளைக்கு வீடியோல வந்து கண்டிப்பா சொல்லுவேன். அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா வந்து தண்ணியை குடிச்சு எப்பவும் போல வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. 6 to 7க்குள்ள சாப்பிடறதுனால எனக்கு வந்து பசி வந்து அதுக்கப்புறம் வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. அந்த டைம்ல நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் காஃபி, பிளாக் டீ, அப்புறம் ஜீரக தண்ணி இந்த மாதிரிலாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து குடிக்கணுமே தவிர அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அதனாலதான் டீட்டெயிலாக சொல்லிட்டே இருக்கேன். மறக்காம இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் ரொம்ப சூப்பரா நடக்கும். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க எப்படிலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சா குட்டியா ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்பதான் எனக்கும் மோட்டிவேட்டடா இருக்கும். இன்னும் நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நீங்களும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, அப்பதான் நிறைய பேர் வந்து பயன்பெறுவார்கள். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.